உளவியல் சம்பந்தமாக மனநலம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க மாணவர்கள் மத்தியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சொல்லல, இதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஜாக்பாட். ஃபார் வாட்? எதுக்கு? உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? நாளை பின்ன இங்க இருக்கிற யாரும் இங்க வந்துடக்கூடாது, எங்க ஏரியா பக்கம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக தான் என்ன பண்றாங்க, இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் லூசு அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றது உண்டா? யாரெல்லாம் கிறுக்கு அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லிப்பீங்களா? ஓகே. யாரெல்லாம் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை எல்லாருமே. சோ இத படத்துல சொல்றாங்க, பாப்பா துக்கத்தை கூட எப்படி சொல்லுது? பாப்பா துக்கத்தை கூட தூக்கலா சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கெல்லாம் பைத்தியம் தான், நான்லாம் மெண்டல் தான், நான்லாம் கிறுக்கு தான், எல்லாருமே நாங்க டெய்லி அப்படிதான் பேசிக்கிறோம் அப்படிங்கறத கூட எவ்வளவு அழகா சந்தோஷமா சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அப்படிதானா? அப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆட்கள்? எங்க இருக்க வேண்டிய ஆட்கள்? எங்க வச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே யூனிஃபார்ம்? அதனாலதான் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். பச்சை கலர் ப்ளூ கலருக்கு பதிலா என்ன கலர் கொடுத்திருக்காங்க? என்ன கலர்? ரோஸ் கலர்ல கொடுத்திருக்காங்க. என்றால் நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிதானா? மாணவர்களா? உண்மையிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது இளைஞர் மத்தியிலேயே நோயாளிகள் நிறைய பேர் உருவாகி கொண்டு இருக்கிறார்களா? ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கணுமா? இன்றைய இளைஞர்களின் சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது? அதான் டைட்டில். இன்றைய இளைஞர்களின் சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? எப்படி இருக்காங்க? சிந்திக்கும் தன்மை உடையவர்களா? ஓகே. சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களது சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி எங்கே? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை, இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பூலி எனும் மாபெரும் மரக்கடால் கடிவாளம் இடப்பட்டு கட்டுண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாயடித்துக் கொண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் சுழலில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கிறதா இல்லை பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற சுழலில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருக்கிறதா? சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும், சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா? சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா? என்ன பெயரிட்டு அழைக்கும்? மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால், மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால் நீங்கள் யார்? யார் யார்?
எனது அன்பு இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் உங்கள் சொந்த விரல்களாலே முறிக்கப்பட்டு செல்போன் சமூக வலைதளங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. கற்பனை குதிரைகளோ இங்கே பார் வசதி உண்டு என்பதனை மட்டுமா தேடி செல்கிறது. கற்பனை குதிரைகளோ இங்கே பார் வசதி உண்டு என்பதனை மட்டுமா தேடி செல்கிறது. கஞ்சா முதல் காஞ்சனா வரை நாடி செல்கிறது. மூளையோ கழுத்தறுத்தான் கோழி கொண்டையின் மண்டை ஓட்டு சவப்பட்டிக்குள்ளே வைத்து மூடப்பட்டு இருக்கிறது. மூளையோ கழுத்தறுத்தான் கோழி கொண்டையின் மண்டையோட்டு சவப்பட்டிக்குள் வைத்து மூடப்பட்டு இருக்கிறது. எண்ணங்கள் யாவும் கூகுள் சர்ச்சிலேயே காலத்தை தள்ளுகிறது. துப்பட்டாவுடன் சேர்ந்து துணையும் ரேஸ் பைக்கில் பறக்கிறது. சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது. இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் காண்கிறது. ஆம், அக்காக்கள் பலரையும் பின்தொடர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் கொள்கிறது. மோகத்தை காதல் என கொஞ்சமும் பகுத்தறிவின்றி பாடம் எடுக்கிறது. சக மாணவனை புருஷன் என்கிறது. சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது. சக மாணவனை புருஷன் என்கிறது. சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது. தாடி வைத்திருந்தால் பிடிக்கும் என்கிறது. கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிருகிறது. தாடி வைத்தால் பிடிக்கும் என்கிறது. கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிருகிறது. மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது. மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது. ஆனால் 19லேயே ஓடி போகிறது. ஆம், வெறும் 19லேயே வீட்டை விட்டு ஓடி போகிறது. பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது. பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை சற்றும் நினையாது இருக்கிறது. பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது. பெற்றோர்களை சற்றும் நினையாது இருக்கிறது. பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது. பன்னாடையில் இருந்து பெண்ணாடைக்கு வந்திருக்கிறது. பன்னாடையில் இருந்து பெண்ணாடைக்கு வந்திருக்கிறது. முழுக்கால் சட்டையை ஊக்கால் மாட்டி மாணவ சமூகத்தில் இருந்து விலகி நிற்கிறது. பல ஜாதி மத அடையாளங்களை காட்டி பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி. ஆம், எப்படியும் பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி. ஆனால் இதையெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை இவர்களுக்கு யார்தான் காட்டிடுவார் சுட்டி? இவையெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை யார்தான் காட்டிடுவார் சுட்டி? யார் காட்டுவா? காட்டுறதுக்கு யார் இருக்காங்களா? 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 யார் இருக்கா? யார் இருக்கா? நாய் வளர்த்து பார்த்திருக்கீங்களா? என்னென்ன நாய்கள் வளர்க்குறாங்க ஊர்ல? வேட்டை நாய், டாபர்மேன், லேப், வேற ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகே, லேபடாக அது என்னன்னு சொல்லி வளர்க்குறாங்க. திருநெல்வேலியில கொஞ்சம் நாய்கள் வளர்க்குறாங்க. அந்த நாயெல்லாம் உங்க ஊர்ல உங்க வீட்டுல வளர்க்குறாங்களான்னு பாருங்க. செத்த நாய், விளங்காத நாய், உருப்படாத நாய், சோபாடி நாய், கடி நாய், வெறி நாய், தெருப்பொறுக்கி நாய் இருக்கா? வளர்க்குறாங்களா? எங்க வளர்க்குறாங்க? எல்லாரும் வீட்லயும் வளர்க்குறாங்களா? எந்த நாய் அது? எந்த நாய் அது? நாயெல்லாம் எங்க வச்சிருக்கணும்? அப்போ பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்களா, நாய் குணம் உள்ளவர்களை அனுப்புகிறார்களா? என்ன ஒரு தைரியம் அந்த நாய் நான் தான் சொல்றதுக்கு? அப்படிதானா? அப்படிதானா? ஊர்ல யார் யாருக்கு என்னதான் வருதான்? ஊர்ல யார் யாருக்கெல்லாமோ என்ன வருதான்? என்ன வருது? ஆனா யாருக்கு வந்து தொலைய மாட்டேங்கிறான்? யாருக்கு வந்து தொலைய மாட்டேங்குது? என்ன கொடுமை சார்! வீட்டுல இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானா? அப்படிதானா? நீ எல்லாம் என்கிட்ட பேசாதமா, நீ எல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லாத, டச் மீ நாட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? டச் மீ நாட், என்ன தொடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்படிதானா? வீட்டுல பெற்றவங்களாலே உங்களை தொட முடியல, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களாலும் உங்களை தொட முடியவில்லை, கல்லூரிகளில் பேராசிரியர்களாலும் உங்களை எதுவும்
செய்ய முடியும். தொடாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றவர்களை பார்த்து தொடாதன்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை என்னது? டீச் மீ நாட். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு சொல்லி, நீ சொல்லி நான் ஒண்ணும் கேட்க வேண்டாம். அப்படின்னா டச் மீ நாட்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி போயிருக்குது? டீச் மீ நாட். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. இப்ப அடுத்த லெவல் எங்க போயிருக்காங்க? வாட்ச் மீ நாட். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட்ச் மீ நாட் என்னது? என்னன்னா எங்க போனாலும் பின்னாடியே வந்து வேவு பார்த்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்தா, செல்போனை நான் பேசிக்கிட்டே இருந்தா எங்கேயும் போயிடணும், யாருடையும் போயிடணும், நான் தப்பா தான் பார்ப்பேனோ அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாட்ச் மீ நாட் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? அடுத்து என்ன போயிட்டு இருக்குது? கேட்ச் மீ நாட். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சொல்லுவாங்களே, சிலுக்க சிக்கும் சில்வெட்டு சிக்காது. அதுதான். எத்தனை லாக் போட்டு வச்சிருக்குது? எத்தனை லாக்மா? லாக் போட்டு வச்சிருக்கீங்களா? எதுக்கு லாக் போட்டு வச்சிருக்கீங்க? மொபைலுக்கு. மொபைலுக்கு மட்டுமா லாக் போட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கெல்லாம் லாக் போட்டு வச்சிருக்குது? எதுக்கெல்லாம்? கேலரிக்கு ஒரு லாக்கு, இன்ஸ்டாவுக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, வேற இருக்கு ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, பர்சனல் சாட்டுக்கு, நார்மல் மெசேஜுக்கு கூட ஒரு லாக். வீட்டுக்கு கேஸுக்கு ஒரு ஓடிபி வந்தா என்ன பண்ண முடியல? அன்லாக் பண்ணி சொல்ல முடியல. அந்த அளவுக்கு. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? கேட்ச் மீ நாட். என்ன பிடிச்சிருவ நீ. அப்படின்னா அதையும் தாண்டி யார் கண்டுபிடிக்கிறா? யார் கண்டுபிடிக்கிறா? தம்பி தங்கச்சி வேவு பார்க்குது பெரிய எனிமிகள். அப்படின்னா மாற்றுறதே யாராலதான்? எம்மோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இரவுல உனக்கு உன் மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்கான், உன் மொபைல் எங்க போயிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுமான்னு சொல்லிட்டு யாரு கேட்ச் பண்ணிட்டு இருக்கான்? யாரு? சொந்த தம்பிகளாலே சூனியம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிதான் சொந்த தங்கையாலும் சொந்த அக்காவாலும் சூனியம் வைக்கப்பட்டு. அப்படிதான். ஆனா என்ன ஆயிருந்தோம்? டிச் மீ நாட். டிச் மீ நாட்னா என்னது? நம்ம வாழ்க்கை எதுக்குள்ள விழுந்துடக்கூடாதான், சாக்கடைக்குள்ளேயோ குழிக்குள்ளேயோ விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கலாம். அப்படிதான். டச் மீ நாட், டீச் மீ நாட், வாட்ச் மீ நாட், கேட்ச் மீ நாட். இப்படி இருந்தா டீச் மீ நாட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வாழ்க்கை எங்க போவோம்? வாழ்க்கை எங்க போவோம்? படுகுழியில பாதாளத்துக்கு தான் போகுமா? போகாதா? போகுமா? போகாதா? போகும். சோ இளைஞர்களே, உங்களுடைய பாதை எதை நோக்கி இருக்கிறது? இங்க இருந்து காலேஜ் முடிஞ்சு நீங்க வெளியே போறீங்க, ஓகேவா? சொக்கமுடிவுக்கு போகணும் அப்படின்னா இந்த பாதைக்கு போகணுமா, இந்த பாதைக்கு போகணுமா? இங்க இருந்து காலேஜ் விட்டு வெளியே போன பிறகு தட்டார்மடம் போகணும், வலது பக்கமா போகணுமா, இடது பக்கமா போகணுமா? வலது பக்கமா போகணுமா, இடது பக்கமா போகணுமா? வலது பக்கமா போகணும். நீ வலது பக்கமா போவதற்கு பதிலா இடது பக்கமா சொக்கமுடிவு பாதையை நோக்கி இல்ல படுக்க போகிற பாதையை நோக்கி வேகமா போற. will you reach your destination? நீ உன்னுடைய இலக்கையோ நீ போய் சேர வேண்டிய இடத்தையோ அடைவியா? அடைவியா? ஏன்? 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 தட்டார்மடம் போகணும்னா எந்த பாதைக்கு போகணும்? வலது பக்கமா போகணும். அப்படிதான். படுக்க பக்கத்துக்கு போகணும்னா இடது பக்கமா போகணும். படுக்க பக்கத்துக்கு போக வேண்டிய பாதைக்கு நீ வலது பக்கமா தட்டார்மடம் நோக்கி போன அப்படின்னா will you reach your destination? நீங்க எதை அடைவீங்களா? இல்ல. ஏன்? நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை வேறு. சரியா? அப்ப அந்த பாதையில நீங்க வேகமா போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வெஹிக்கிள்ஸ் மாத்தி போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சைக்கிள்ல போறதுக்கு பதிலா பைக்ல போறீங்க, பைக்ல போறதுக்கு பதிலா கார்ல போறீங்க. will you reach your destination? never. why? நீ போகும் பாதை தவறாக இருப்பின் அங்கே நீ வேகமாக போய் பயனில்லை, வாகனங்களை மாற்றி சென்றும் பயனில்லை. அதுவே சரியான பாதையில்
நீ நிதானமாக நிறுத்தி நிறுத்தி சென்றாலும் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இல்ல ஒரு நாள் you will reach your destination. You will reach your destination. ஓகேவா? சோ நம்ம ஏற்கனவே ஒரு கவிதை வாசிச்சோம் இல்லையா? இதெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதை யார்தான் இருக்கிறார்? யார் இருக்கிறா? சுட்டி காட்டுறதுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. பட் அதை நாம கேட்கிறோமா? சொன்னதையே சொல்லாதமா? என்ன சொல்றோம்? சொன்னதையே சொல்லாத. ஏன்? என்ன ரெக்கார்டு மாதிரி? என்ன ரெக்கார்டு மாதிரி? தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லாத. அப்படிதான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன மென்டலான்னு அம்மாவையும் அப்பாவையும் கேட்கிறாங்க. அப்படிதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். நீ என்ன லூசான்னு யார் கேட்கிறா? பெத்தவங்களும் மாத்தி மாத்தி கேட்டு பிள்ளைங்க பெத்தவங்களை லூசுன்னும் பெத்தவங்க பிள்ளைங்களை மென்டல்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? அது ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கா இல்லையா? யாரெல்லாம் வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்க? வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? வெத்தலை பட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு என்ன இருந்தது? வெத்தலை பெட்டி இருந்துச்சு. அப்படிதான். அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு வெத்தலை பெட்டி இருந்தது. அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? மாத்திரை பெட்டியா மாறி. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாத்திரை பெட்டியெல்லாம் இப்ப எங்க இருக்குது? பாத்துருக்கீங்களா இல்லையா? பாக்குறாருன்னா உங்க வீட்டு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அதுலதான் நீ பிறந்த காலத்துல உள்ள சிறப்புல இருந்து இனி அடுத்த காலத்துக்குள்ள சிறப்பு வரைக்கும் டேப்லெட்ஸ் வரைக்கும் எங்கதான் வச்சிருப்பாங்க? அங்கதான் வச்சிருப்போம். ஓகேவா? அப்ப நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு சவப்பட்டிக்காகவா இவ்வளவு பாடுபடுது? உங்க கோஆர்டினேட்டர்லாம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க. முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவா? நேற்று வெற்றிலை பட்டி, இன்று மாத்திரை பட்டி, நாளை சவப்பட்டின்னு சொன்னாலே அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாத்திரை பெட்டி எப்படிதான் இருக்கு? சவப்பட்டி ரேஞ்சுக்கு தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே சவப்பெட்டி மாதிரி தான். ஓகே, நேற்று வெற்றிலை பட்டி, இன்று மாத்திரை பட்டி, நாளை அதாவது கொரோனா இருக்கு தெரியுமா? கொரோனா சாவு பயத்தை காமிச்சிருச்சு பரமா. யாரு இந்த சாவு பயத்தையும் சவப்பெட்டி வாங்கி வைக்கிற பழக்கத்தை யாரு காமிச்சிட்டா? கொரோனா 2020 காமிச்சிட்டா இல்லையா? காமிச்சு. அப்ப என்ன பெட்டி இருக்கணும்? ஆக்சுவலா நீ கூட வரும்போது ஒரு மாணவர் பிரின்சிபலை பார்க்க வந்திருந்தார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து என்ன பாரு, அது வரைக்கும் நீ எங்க இருக்கு சொன்னாரு. எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? லைப்ரரியில. ஓகேவா? அஞ்சல் பெட்டியும் அஞ்சல் பெட்டியும் இனிமே என்ன இருக்கு? எங்க இருக்கணும்? எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஓகேவா? நிறைய அஞ்சல் நூல்கள் வாங்கி என்ன பண்ணணும்? படிக்கணும். படிப்பீர்களா? 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 வாங்க சார். படி படிக்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பத்திக்கிட்டு வருதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போகும்போது என்ன சொன்னாங்க வீட்டுல? படி படி படினாங்க. அப்படிதான். பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு வந்தாச்சு, இங்க வந்து என்ன சொல்றாங்க? படி 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 படி. படி 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 படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்குது? பயங்கரமா காண்டாகுது, எரிச்சலா இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா இருக்கு? யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனா நாங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம்? கைய தூக்க மாட்டோம். மேக்கப் பைய கூட தூக்குவோம். ஆனா நீங்க கேள்விக்கு எங்க சொந்த கைய தூக்கி காட்ட மாட்டோம். ஒரு சின்ன கேள்வி, வெற்றிக்கு எத்தனை படிகள்? லைஃப்ல நாம கண்டிப்பா வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றி அடைவதற்கு எத்தனை படிகள்?
4 படிகள். தம்பிக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? வேற ஒரு தரம் சொல்லுங்க, எத்தனை படிகள் இருக்குது? எண்ணிக்கை இல்லையா? எண்ணிக்கையில இல்ல. அதனாலதான் ஒரு பையன் அதுல ஏற மாட்டேங்குது. அப்பா அப்படின்னா இவ்வளவு படியா இல்ல, நான் எங்க ஏற? பிசிக்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, எக்கனாமிக்ஸ், அப்பா அப்படின்னு அப்படின்னா அதனால அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா 2 hours 3 hours 4 hours கண்டினியூஸா என்ன பார்க்க முடியும்? ரீல்ஸ் பார்க்க முடியும், ஸ்டோரிஸ். ஆனா வெற்றிக்கு பல படிகள் இருக்குது, அதை பார்த்து மலைக்க தான் முடியும். ஓகே, ரைட். வேற முயற்சி, வெரி குட். தோல்வி, லட்சியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. வெற்றி, தோல்வி, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை, நிறைய படிகள் அடிக்கடிக்கு ஒவ்வொருவரால் வைக்கப்படுவதனால்தான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த படியில ஏற. ஓகேவா? வெற்றிக்கு சிம்பிளா நான் சொல்லித்தரேன், ஒரே ஒரு படிதான், ஒன் அண்ட் ஒன்லி, ஒரே ஒரு படிதான். அந்த படிக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், ஒண்ணு எழுதிடுங்க அப்படின்னா பிரெயின்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, மூளையில ஏத்திட்டா மட்டுமே போதும். ஓகேவா? அந்த படிக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா படி. படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே படி 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 படிச்சா 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 படிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பீர்களா? ஏன் படி மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி? கற்றுக்கொள்கிறோமா இல்லையா? கற்றுக்கொள்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன பேர்? லேர்ன். அப்படின்னா இந்த லேர்ன் ஸ்பெல்லிங் என்ன? L E A R N. ஓகேவா? B N L போர்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த L போர்டு எல்லாம் என்ன போர்டா இருக்கு? லவ் போர்டா இருக்கு. லேர்ன் போர்டா இருக்குன்னா லவ் போர்டா இருக்கு. இப்போ அந்த லேர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன? L E A R N. ஓகேவா? ஏன் L போர்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன்னா, இந்த லேர்ன் அப்படிங்கிற விஷயம் கற்றுக்கொள்றது. ஓகேவா? இந்த லேர்ன்ல if you remove that word L, அந்த L நீக்கிட்டு பாருங்க என்ன இருக்குது? earn. ஏன் ஸ்பெல்லிங் என்ன? E A R N. ஏன்னா என்ன மீனிங்? ஏன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சம்பாதிக்க. நீ எதுக்காக படிக்கிற? படிச்சு என்ன ஆக போற? என்ன ஆனாலும் we are going to earn. அதுதான். If you want to earn, then you have to learn. If you want earning, you have to improve your learning. ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்றாங்க? படி 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 படின்னு மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க. மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மாத்தி மாத்தி சொன்னா அதுக்கு பேர் என்னது? தந்திரம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு பேர் என்னது? மந்திரம். கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணும் போதோ பூஜை பண்ணும் போதோ ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் மாத்தி மாத்தி பேசினா அது தந்திரம் என்று சொல்வார்கள். அப்ப மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் தான் படிக்கும். வெற்றிக்கான மந்திரம் என்னது? படி. படி என்பது மட்டுமே. ஓகேவா? அதனாலதான் படி படி படின்னு சொல்றாங்க. நீங்க வீட்டுலதான் பிள்ளை குழவின்னு சொல்லி ஒரு குழவி உண்டு, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? எங்க கூடு கட்டும்? எங்க கூடு கட்டும்? உச்சியில கூடு கட்டும், பாத்ரூம்ல கூடு கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேசஸ்ல கூடு கட்டும். கட்டுமா இல்லையா? அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? மாசமா இருக்கு. வீட்டுல யாராவது மாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே. அதனால நல்ல மோசமான கருத்து இல்ல, நீ சொன்னது மோசமான கருத்து இல்லமா, மாசமா இருப்பாங்கிறது எல்லாருமே சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதை உடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழவிக்கு இன்னொரு குழவிய மாசமாக தெரியாது. அதுதான் விஷயம். அந்த குழவி கூடு கட்டி குஞ்சு பொரிக்கணும், தன்னுடைய இனத்தை பெருக்கணுமா இல்லையா?
அதுக்கு அது என்ன பண்ணும்? அந்த கூட்டை யாராவது உடைச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒட்டரை அடிக்கும் போதும் வீட்டுல ஒட்டரை அடிச்சாதானே தெரியும், அவ்வளவுதான். வீட்டை பெருக்கினாதானே தெரியும். வீட்டை பெருக்கினால இந்த ரூம் நானு, அந்த ரூம் யாரு? அவன் மட்டும் சும்மா செல்ல பார்த்துட்டு இருக்க, அவளையும் பெருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் கிச்சனை மட்டும் தான் பெருக்குவேன், இன்னைக்கு வாசல் மட்டும் தான் நான் பெருக்குவேன், அவளை அதை செய்ய சொல்லுங்கன்னு போயிட்டு. ஓகே ரைட். அந்த பூவை யாராவது உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பச்சை கலர்ல உடைச்சு பார்த்துருக்கியா? புழு இருக்கும், பாத்தீங்களா? பச்சை கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்பைடர் பூச்சிகள் இருக்கும். கேட்டுக்கால பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இந்த குளவி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான புழுக்களை கொத்தி கொண்டு போய் அந்த கூட்டுல வச்சு மண்ணை வச்சு அடைச்சிக்கிட்டு வெளியே இருந்து ஹம் பண்ணிட்டே இருக்கும். எண்ணெய் போலாகு, எண்ணெய் போலாகு, எண்ணெய் போலாகு, என்ன மாதிரி ஆகு, என்ன மாதிரி ஆகு, என்ன மாதிரி ஆகு, என்ன மாதிரி ஆகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா? சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே அது என்ன ஆகுது? அந்த புழுக்கள் உள்ளது வெளியே வரும்போது குளவியாக மாறி வருகிறது. தட் இஸ் கால்ட் தி பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். என்னது? பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். வார்த்தைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, உயிரை எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னா என்ன? போய் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, விடுறா, கவலைப்படாதா, சொன்னப்பானா லைஃப்ல எவ்வளவோ இருக்கு, என்னவோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணா நல்லா வர, நீலாம் நல்லா வரலான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நல்லா வர்றாங்களா இல்லையா? அப்போ அந்த குளவி என்ன பண்ணுது? எண்ணெய் போலாக சொல்லி 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 அதே மாதிரி ஒரு இனத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? படி 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 என்று சொல்கிறார்கள். படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். அது என்ன படி? என்ன படி? என்ன படி? இந்த படி இருக்குல்ல, வெற்றிக்கான ஒரு படி. இந்த படி நம்ம கிட்ட வரணும், இல்ல இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும். இந்த படி ஏறாம என்ன பண்ண முடியாது? அந்த படியை அடைய முடியாது. அந்த படி எந்த படி? எந்த படி? எந்த படி? கீழ்படி. என்ன படி? கீழ்படி. இந்த கீழ்படி கிடையாது. எந்த படி? கீழ்படி. வெற்றிப்படி ஏறணும் அப்படின்னா நமக்கு என்ன படி இருக்கணும்? கீழ்படியில் இருக்கணும். கீழ்படி இருக்குதா? கீழ்படி இருக்குதா?